அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருப்பரங்குன்றம் மலையை வைத்து 2 மாதங்களாக நிலவி வரும் அசாதாரண சூழலுக்கு ஆட்சியர் அறிக்கை முடிவாக இருக்கும் என்று பார்த்தால் அரசியல் ரீதியாக இன்னும் பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி இருக்கிறது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என இரு மதத்தினரும் எத்தனை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழிபாடு நடத்தி வந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து தற்போது இயல்புக்கு மாறான சூழல் நிலவி இருக்கிறது. இந்து அமைப்புகள் போராட்டம் அறிவித்ததில் தொடங்கி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி போராட்டத்தை நடத்தி முடித்தது வரை ஒரு வாரமாக திருப்பரங்குன்றம் விவகாரம் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு விளக்கம் கொடுத்து மதுரை ஆட்சியர் சங்கீதாவின் பெயரில் புதன்கிழமை அன்று அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி திருப்பரங்குன்றம் மலையை வைத்து என்னென்ன நடந்தது என விளக்கம் கொடுக்கப்பட்டது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இரு மதத்தினரும் ஏற்கனவே இருக்கும் வழிபாட்டு முறைகளை பின்தொடர்வதோடு ஆடு, கோழி பலியிடுவது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிவை இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்காமல் கந்தூரி நடத்த இருப்பதாக அறிவிக்க பதிலுக்கு இந்து அமைப்பினரும் போர்க்கொடி தூக்க என பரபரப்பான சூழல் நிலவ மீண்டும் ஜனவரி 30ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இருக்கும் வழிபாட்டு உரிமைகளை தொடர்வது என்பதோடு தனிப்பட்ட முறையில் மலையில் ஆடு, கோழிகளை பலியிடலாம் என்று முடிவு செய்ததாக குறிப்பிட்டிருந்த ஆட்சியர் சங்கீதா இந்த ஒப்பந்தத்தை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட நிலையில் அதிமுக பிரதிநிதி மட்டும் ஏற்க மறுத்ததுடன் கையெழுத்து போடவும் மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக தான் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது என ஆட்சியர் சங்கீதா பகிரங்கமாக குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்ட நிலையில் ஆட்சியர் அறிக்கைக்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதிமுக. அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதிமுகவினரை ஆட்சியர் அழைக்கவே இல்லை எனவும் எப்படி கையெழுத்து போடாமல் வெளியேறியிருக்க முடியும் என்ற கேள்வியையும் அதிமுக எழுப்பி உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த அமைதி பேச்சுவார்த்தை வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களையோ, எங்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகளையோ, ஏனைய நிர்வாகிகளையோ அல்லது பொதுமக்களையோ, குறிப்பாக மக்கள் நிலையை அழைத்து பேசவில்லை, அதற்கான அழைப்பு விடுக்கவில்லை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லாமல் அதிமுக பிரதிநிதி கையெழுத்து போடாமல் சென்றதாக ஆட்சியர் சங்கீதா வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னணியில் ஆளுங்கட்சி அழுத்தம் இருக்கிறது என குற்றம் சாட்டிய அதிமுக தங்களை பற்றி அறிக்கையில் குறிப்பிட்ட விஷயங்களை நீக்க வேண்டும் என ஆட்சியரை சந்தித்தே நேரடியாக மனு அளித்து பதிலடி கொடுத்துள்ளது. நான் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன், அவரும் பேசியிருக்கிறார். அவர் எனக்கு அவங்க யாரோ சொன்னாங்க, அதனால போட்டோன்னு சொன்னாங்களே தவிர இதே வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் சொன்னேன், யாரோ போட்டாங்க என்று சொல்வதற்கு, யாரோ சொன்னாங்க என்று சொல்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நியாயமில்லை. இரு மதத்தினரிடையே நிலவும் அசாதாரண சூழலுக்கு அதிமுக மீது குறை கூறி ஆட்சியர் சங்கீதா வெளியிட்ட அறிக்கை பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் மாறி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வெளியான அறிக்கை ஆட்சியர் பெயரை குறிப்பிட்டு சென்னையிலிருந்து வெளியாகியிருக்கிறது என்று கூறிய அதிமுக தங்கள் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கிருந்து வெளியிடல, அந்த அறிக்கை சென்னையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை உளவுத்துறையும் டிஐபிஆரும் அதுக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. மத ரீதியான பிரச்சனைக்கு யாராக இருந்தாலும் சுமூக தீர்வை நோக்கிதான் நகர வேண்டுமே தவிர மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வது இன்னும் பிரச்சனையை பெரிதாக்கி தேவையில்லாத குழப்பத்தை தான் உருவாக்கும் என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.